முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ நேசிக்கும் உறவு ஒன்று உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று உனக்கு தெரியுமா? உன் அப்பா நான் சொல்கின்றேன் கேள். அதற்கு முன்பாக உன்னிடம் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். நீ நேசிக்கின்ற உறவை ஒரு நாளும் காயப்படுத்தாதே. அவர்களை இழிவாகவும் பேசாதே. அவர்கள் ஏதேனும் தவறு புரிந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள். தவறு ஏதும் செய்யாமல் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவ்வாறு உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் நீ மௌனமாக விலகி வந்துவிடு, அல்லது மௌனமாகவே இருந்துவிடு. உன்னுடைய மௌனமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நீ உன் மனதில் வைத்துக்கொள் பிள்ளையே. அதை விட்டு நீ அவர்களை குறை கூறவும் கூடாது தங்கமே. நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி உயர்வாக எண்ணினாலும் அதை உன்னிடம் ஒருபோதும் சொல்வதே இல்லை. அவருக்கு அதிகமாக கோபம் கூட வருவதில்லை. சில நேரத்தில் கோபம் வந்தாலும் அதை வெளி காட்டுவது இல்லை. கோபம் என்பது எல்லோருக்கும் இயல்பாக வரக்கூடியது தான். சில சமயங்களில் சற்று கூடுதலாகவே வர இருக்கும். அதை நீ பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து பழகு. விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும். தவறு செய்தால்தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் இல்லை. உறவு நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுத்து போகலாம். உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கவே உன் அப்பா நான் போராடி கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவை அனைத்தையும் நான் சரி செய்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன். நிச்சயம் உன் மீது உண்மையாக பாசம் வைப்பவர்கள் மட்டுமே உன்னுடைய அருகிலேயே நீ வைத்துக்கொள். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது அதை நினைத்து நீ கவலைப்படாதே. நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி உயர்வாகத்தான் நினைக்கின்றது. நீ இல்லாமல் அவரும் இல்லை என்ற முடிவை அவரும் இப்பொழுது எடுத்து விட்டார் தங்கமே. கூடிய விரைவில் உனக்காக உன்னிடமே வரப்போகின்றார். அனைத்து தவறுகளையும் மன்னித்து விட்டு தண்டனையும் அனுபவித்து விட்டுத்தான் உன்னிடம் அவர் வருகின்றார். அவர் வரும்பொழுது சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.